Very good evening, friends. In today's class, we are going to have a look into this Unit 4 Supplementary Reading The Cat and the Painkiller. Okay. It's an extract from the Adventures of Tom Sawyer. So this is written by Mark Twain. Okay. So The Adventures of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along the Mississippi River at St. Petersburg. தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ங்கிறது ஒரு நாவல். அது எதை பத்தின ஒரு நாவல்னா, ஒரு சின்ன பையன் டாம் சாயருங்கிற பையன், அவன் அந்த மிசிசிப்பி நதி அந்த அந்த ஊர் அந்த இடத்துல அவன் வளர்றான். இட் இஸ் லொகேட்டட் அட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ டாம் சாயர் வந்து அவனுடைய அத்தை போலியோட இருக்கான், வசிக்கிறான். அவன் கூட அவனுடைய அண்ணாவும் சித்துங்கிறவரும் இருக்காரு. He is up to all sorts of mischief. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறும்புத்தனங்கள் அவனுக்கு நிறைஞ்சிருக்கு. He is always with all sorts of mischief, but very cleverly he escapes from punishments that are given to him. ஆனா என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு புத்திசாலித்தனத்தோட தப்பிக்கலாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. He finds school life miserable. சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஸ்கூல் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா கடினமா இருக்க மாதிரி இருக்கு, பிடிக்கல. பட் ஆஃப்டர் பெக்கி தாச்சர்ஸ் அரைவல் இன் டவுன், he is a bit happy to go to school. அவனுடைய ஊருக்கு பெக்கி தாச்சர்ங்கிறவர் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு போறதுக்கு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஸ்கூலுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது. Even that happiness does not long as Becky falls ill and does not come to school for a very long time. அந்த ஒரு சந்தோஷமும் நீடிச்சு இல்ல. ஒரு நாள் பெக்கிக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுறது, ஸ்கூலுக்கு வரல, ரொம்ப நாள் வரவும் இல்லை. அதனால இதுவே ஒரு காரணமாயிட்டு அவனுக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. Bored of school, Tom with his best friends Joe Harper and Huck runs away to an island in the Mississippi called Jackson's Island to become a pirate. ஸ்கூலே பிடிக்கலையா, அதனால இந்த டாம் சாயர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு நெருக்கமான நண்பர்கள், யார் அவருடைய நெருக்கமான நண்பர்கள்? ஜோ ஹார்பர், அதுக்கப்புறம் ஹக், இவங்க எல்லாம் ஒரு தீவுக்கு ஓடி போயிடுறாங்க. அந்த தீவு எங்க இருக்குன்னா மிசிசிப்பிங்கிற அந்த நதி ஓரத்துல அங்க இருக்கு. அங்க ஜாக்சன் ஐலண்டுங்கிற இடத்துக்கு போய் ஒரு பைரேட்டா ஆறாங்க. People in their home think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrive at their own funeral. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் இறந்தே போயிட்டாங்க, 3 பேரையும் காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல, இறந்து போயிட்டதான் நினைச்சுக்கிறாங்க வீட்டுல இருக்கிறவங்களாம். ஆனா அவங்களுடைய ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு பார்த்தாங்கன்னா, அவங்க 3 பேருமே தன்னுடைய இறுதி சடங்குக்கு வரா மாதிரியே அமையுது. They are attending their own funeral. That means they are trying to tell us they are coming back on that day. The cat and the painkiller இறந்து போல, உண்மையிலேயே இறந்து போயிட்டுதான் நினைச்சிருக்காங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னா. அன்னைக்கு வந்து இவங்க திடீர்னு 3 பேரும் மறுபடியும் வந்துடுறாங்க. The cat and the painkiller is one of the episodes of Tom Sawyer where we find him playing pranks on his aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. The cat and the painkillerங்கிறது இந்த டாம் சாயர் அதுல வந்து ஒரு பகுதி, ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸ் தான். wherein we find him playing pranks on his aunt Polly. குறும்புத்தனமான வேலைகள்னா அவனுடைய அத்தை பாலி மேல அவன் செய்யறான், விளையாட்டுத்தனத்தோட பண்றான். அவங்களுக்கு வந்து இவனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அந்த பையன் மேல வச்சிருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்தி காமிச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னா, தாம வந்து ஒரு நல்ல பையனா ஆக்கணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோள், எண்ணம். அதனாலேயே அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை பெருசா வெளிப்படுத்தினதே இல்லை. She does not show much love to them outwardly. Outwardlyனா வெளிப்படுத்தி சொல்றதுல ஒரு பாசம் இருக்கு, ஆனா அந்த பாசம் காட்டுறேங்கிறத வந்து வெளிப்படுத்துறாங்க. So why is she doing like that? To show him or to make him a very good boy. Okay,
Let's start with the supplementary reading. Now, brief introduction about what this supplementary is going to be all about. We'll look into this supplementary reading in depth. Now, read the extract, The Cat and the Painkiller, to enjoy the pranks played by Tom Sawyer on Peter the Cat. The Cat and the Painkiller இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன விதமான குறும்புத்தனம்னா டாம் சாயர் பீட்டர் மேல பீட்டர்கிட்ட என்ன விதமான குறும்புத்தனங்கள் எல்லாம் பண்றாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். பீட்டருங்கிறது என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பூனை. Becky Thatcher, his friend, had stopped coming to school. This disturbed Tom. பெக்கி தாச்சர்ங்கிற அவருடைய நண்பர் இது ஸ்கூலுக்கு வரத நிப்பாட்டிட்டார். இந்த ஒரு விஷயம் வந்து டாம வந்து ரொம்பவே பாதிச்சது. It disturbed him. He became unhappy. ரொம்ப சந்தோஷமே இல்லை, சோகத்தோட இருக்கார். The charm of life was gone. வாழ்க்கையினுடைய சந்தோஷம், அந்த ஒரு புத்துணர்ச்சி, என்ன ஒரு பர்பஸோ அது இல்லவே இல்லை, எல்லாமே போயிருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு டாம் சாயருக்கு. There was nothing but boredom left. எதுவுமே இந்த வாழ்க்கையில தனியா நம்ம இருக்கோம், there is no purpose in life அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு இவனுக்கு வந்திருக்கு. He put his poop away and his bag. There was no joy in them anymore, and so his Aunt Polly was concerned. அவனுடைய பேக்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி போடுறான், எதுவும் சந்தோஷத்தையே அவனுக்கு கொடுக்கல. சோ அவனுடைய ஆண் போலி ஏன் இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு கவனம் இவன் மேல திரும்புது. He was infatuated with the patent medicines and all new methods of producing health or mending it. அவங்க வந்து இந்த மெடிசன்ஸ், இந்த மருந்து தயாரிக்கிறது, எப்படிலாம் வந்து புது விதமான மருந்துகள் தயாரிக்கலாம், அதை வந்து ரொம்பவே ஆர்வமுடைய நபரா இருந்தாங்க. And she was always mending with it. அதோடயே அந்த வேலையே பார்த்துட்டே இருந்தாங்க. She was an incurable experimenter in these things. இப்ப நம்ம ஒரு டிராயிங்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிலாம் டிராயிங் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் தோணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மெடிசன்ஸ்ல ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. இதை கலந்தா என்ன மெடிசன் வரும், இந்த பொருளை வந்து இந்த பொருளோட கலந்தா என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதுலயே ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க. She was incurable experimenter in these things. அவங்களால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நிப்பாடுறது வந்து முடியவே இல்லை. She was always into it. She began to try all manners of remedies on Tom. நிறைய விதமான ரெமெடி, டாம் மேல எதை பண்ணா சரியாவா இந்த பையன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வருது. ஒண்ணுமே வந்து சரிப்பட்டு வரல. The water treatment was new now and Tom's low condition was a windfall to her. The நீர் பயிற்சி தான் வந்து புதுசு, அதை வந்து இப்ப டாமனுடைய நிலையும் ரொம்ப கொஞ்சம் மோசமான இருக்கு, அதை வந்து ட்ரை பண்ணுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. She had him out at daylight every morning, stood by him up in the woodshed and drowned him in cold water. Then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him in a bed sheet and put him away under the blankets. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில்ல வந்து கொஞ்ச நேரம் நிக்க வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கூட நின்று இந்த உட்ஷெட், இந்த மரத்தால பண்ணப்பட்ட இந்த ஷெட், அதுல நிப்பாங்க அவங்க அந்த பையனோடைய. அது மட்டும் இல்லாம she drowned him in cold water. இந்த நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணில வந்து அவன் தலையை முழுகிற அளவுக்கு முக்கி எழும்ப வைப்பாங்க. Then she rubbed him and hard down with a towel like a file. ஒரு டவலை வச்சு, இந்த ஈரம் போனோம் இல்லையா, டவலை வச்சு துடைக்கிறாங்க. And then she rolled him up in a wet sheet and put him away under the blankets. ஒரு ஈர ஷீட்ல வந்து அவனை சுருட்டி, அது மட்டும் இல்லாம ஒரு போர்வை கடையில அவனை சுருட்டி விடுறாங்க. She put him under blankets. Why is she doing all these things? To make him all right. எதை பண்ணா அந்த பையன் சரியாவாங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. Yet notwithstanding all this, the boy grew more and more sad and pale. இதெல்லாம் எதுவுமே தாக்கு பிடிக்க முடியல இந்த பையனால. இந்த பையன் இன்னும் மோசமா போயிட்டே இருந்தான், ரொம்ப சோகமாகவும் ஒரு விரக்தியா, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத நபராவே ஆயிண்டே வந்தான். He added hot baths, 6 baths.
ஷவர் பாஸ் அண்ட் பிளஞ்சஸ், எல்லா விதமான குளியல்கள், நல்லா குளிக்கிற வெந்நீர்ல குளியல், ஷவர் பாத் அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிக்குங்க அது, சிட்ஸ் பாத் உட்காந்து வச்ச அந்த குளியல், பிளஞ்சஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. தண்ணியில வலுக்கட்டாயமா தள்ளி விட்டு விடுறது, அதுதான் பிளஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீச்சல் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் அவ்வளவு சுலபமா இறங்கி கத்துன்ற மாட்டோம். யாராவது ஒருத்தர் வலுக்கட்டாயமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கத்துப்போம். அதுவுமே வந்து ஒரு பயம் நமக்குள்ள இருந்தது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க சில பேர், நம்ம அம்மாவா இருக்கட்டும், அண்ணா, அப்பா, அண்ணா, அவங்க எல்லாம் அப்படியே பின்பாடி நின்று அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட இவங்க அந்த ஆண் போலி டாம் சாயர் மேல ட்ரை பண்றாங்க. The boy remained bored. ஆனா அந்த பையனுக்கு வந்து எதுவும் சுவாரஸ்யமாலாம் இல்லை. He remained bored. She began to assess the water with a slim oatmeal diet and blister plasters. இந்த நீர் பயிற்சியோடயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓட்மீல்ங்கிறது ஒரு விதமான ஒரு உணவு, அந்த டயட் கொடுக்குறாங்க. பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ் அதெல்லாம் கூட பண்றாங்க. She calculated his capacity and filled him up with every day with a quack cure alls. அவனுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத கம்ப்யூட் பண்ணி, அது மட்டும் இல்லாம he filled him with every day with a quack cure alls. போலியான மருத்துவம் அது மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி பாக்குறாங்க. He became fed up and so he thought over various plans of relief and then finally hit upon that of professing to be fond of painkiller. அவனுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை, வெறுப்பே போயிடுச்சு. அதனால என்ன பண்றான், எந்த தீர்வு இப்படி வந்து தீர்வு காண்றது பிளான் எல்லாம் போட ஆயிட்டான். கடைசியா என்ன பண்றான்னா, he hits upon that of professing to be fond of painkiller. Professing means to claim falsely that one has a quality or feeling. தனக்கு தகுதி இருக்குன்னு ஒரு பொய்யாக தன்னை பத்தி சொல்றது, அதுதான் ப்ரொஃபஸிங். டு பி ஃபாண்ட் ஆஃப் பெயின்கில்லர், எனக்கு மருந்துனா ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி பொய்யா சொல்லி சொல்றான். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, ஒருத்தவங்க வற்புறுத்தி நமக்கு சொல்றாங்கன்னா, சரி எனக்கு பிடிக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. Yeah. He asked for it so often that he became a nuisance and his aunt ended by telling him to help himself and quit bothering her. மறுபடியும் எனக்கு அந்த மருந்து கொடுங்களேன், எனக்கு அவனே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும். இப்போ அவங்க she was so fond in experimenting various kinds of medicines, right? அதனால அவனுக்கு நிறைய விதமான மருந்துகள் வேற வேற காம்பினேஷன் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, அந்த பையனுக்கு ஏதாவது சரியாகுமா. அவனுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கல. எப்படி வந்து என்ன பண்ணா தன்னோட அத்தைக்கே வந்து வெறுத்து போய் அவங்களே நிப்பாட்டிடுவாங்களோங்கிற ஒரு யோசனைக்கு வரான். அதனால அவன் என்ன பண்றான், அவனே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும். ஸோ ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன் என்ன வருது அப்படின்னா, அவங்களே அவனுடைய அத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உனக்கான வழியை நீயே தேடிக்கோ, என்ன இம்சை பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. She found that the medicine did really diminish, but did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room with it. One day, Tom was in the act of dosing the crack when his aunt cat Peter. ஒரு நாள் என்ன பண்றான் அந்த பையன், இந்த மருந்தை வந்து அந்த வீட்டுல இருக்கிற பூனை பீட்டர்கிட்ட கொடுக்கணும்னு பாக்குறான். Where the Peter came along fluttering, eyeing the tablespoon greedily and begging for a taste. சாப்பிடுறியா, இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது செல்லமா பிராணிகள் வளர்க்குறோம், நாய்க்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோ அப்படின்னா, நமக்கு அதுக்கு விருப்பமான பொருட்கள் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனையோட பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம கிட்ட ஆசையா வரும். ஒருவேளை நம்ம அதுகிட்ட கொடுப்போமோ. அதே மாதிரி இந்த பூனையும் இவன் கிட்ட வருது, தான் வந்து கொடுக்க போறானா அப்படின்னு. முக்கியம் அழாம பாரு, வாழை ஆட்டுதே அப்படியே பாசமா, ஐந்த டீஸ்பூன் கிரீடி, அந்த டீஸ்பூன் மருந்து வச்சிருக்காங்க அப்படியே ஆஹ் ஒரு எனக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு எண்ணத்தோட அது வருது. அண்ட் பெக்கிங் ஃபார் அ டேஸ்ட், எனக்கு கொடுப்பா, எனக்கு கொடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த பூனை டாம் சாயர் கிட்ட வருது. டாம் செட், டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். உனக்கு வேணும்னு தோன்ற வரைக்கும் நீ சும்மா சும்மா அதை கேட்காத பீட்டர் அப்படின்னு இந்த பையன் இந்த பூனை கிட்ட சொன்னான். பட் பீட்டர் வெல் சிக்னிஃபை தட் ஹி டிட் வாண்ட் இட்.
இல்ல எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம், உறுதியான ஒரு எண்ணம் இருக்கிறா போல அந்த பூனையும் வெளிப்படுத்துறது டாம் சாயர்ட்ட. யூ பெட்டர் மேக் ஷுர் பீட்டர் வாஸ் ஷுர். உண்மையா தானே? உனக்கு கண்டிப்பா வேணுமா? ஆமாமா, எனக்கு உறுதியா தான் நான் சொல்றேன். எனக்கு கண்டிப்பா வேணும். Now I have asked for it and I give you it to you because there isn't anything mean about me. But if you find you don't like it, you mustn't blame anybody but your own self. நீயே கேட்டதுனால நான் உன்கிட்ட கொடுக்குறேன். ஆனா என் மேல எந்த தப்பும் கிடையாது. உனக்கு பிடிக்கலைன்னா நீ என்ன வந்து குறை சொல்லக்கூடாது. நீங்க ஒண்ணு நீயே தான் குறை சொல்லிக்கணும். நான் பொறுப்பாக முடியும். அந்த மாதிரி டாம் சாயர் வந்து அந்த பூனை கிட்ட சொல்றான். பீட்டர் வாஸ் அக்ரியபிள். ஒத்துந்தது அந்த பூனையும். So Tom opened his mouth and poured down the painkiller. இந்த பூனையோட வாயை திறந்து இந்த மருந்தை வந்து அதனுடைய வாயில வந்து டாம் ஊத்துறான். Peter sprang a couple of yards in the air. அப்படின்னு அது வந்து தெரிச்சு விட்டுருது காத்துல. இப்ப நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா இல்ல அப்படின்னு பண்ணுவோம்ல. அது மாதிரி இந்த பூனை என்ன பண்றதுன்னா, it spread a couple of yards in the air and then delivered a walk move and set off round and round the room, banging against furniture, upsetting flower pots and making general confusion. அது குடிச்ச நொடியே அந்த பூனை என்ன பண்றது, துப்பிடுறது. துப்புறது மட்டும் இல்லாம சுத்தி சுத்தி வருதான் அந்த ரூம். அது சுத்தி சுத்தி வர்றது மட்டும் இல்லாம பர்னிச்சர், ஒரு மேஜையில போய் தானே வலுக்கட்டாயமா இடிச்சுக்கிறது. அப்செட்டிங் தி ஃபிளவர் பாட்ஸ், அந்த அழகா அழகை வெளிப்படுத்துறதுக்கான அந்த ஃபிளவர் பாட் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தள்ளி விடுறது. அண்ட் மேக்கிங் அ ஜெனரல் கன்ஃபியூஷன், என்ன நடக்குதுன்னே புரியல. சுத்தி சுத்தி வருது. நெக்ஸ்ட் ஹி ரோஸ் ஆன் ஹிஸ் ஹில் அண்ட் டான்ஸ் அரவுண்ட். கால் மேல அப்படியே பின்னங்கால மேல நின்று டான்ஸ் ஆடிதான். In a frenzy of enjoyment, with his head over his shoulder and his voice proclaiming his happiness. தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு தன் தலையை தோளாப்பட்ட மேல தூக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை வந்து அது வெளிப்படுத்திட்டான். Then he went tearing around the house again, spreading chaos and destruction in his path. மறுபடியும் அந்த வீட்டை சுத்தி ஓட ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே புரியல, சுத்தி சுத்தி ஓடுறது. Aunt Polly entered in time to see his throw a few double somersaults, deliver a finely mighty parade, and sail through the open window, carrying the rest of the flower pots with him. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. Tom lay on the floor, expiring with laughter. I'm sorry. அந்த பூனை என்ன செய்யுதுங்கிறது நான் போலி வந்து தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. என்னதான் இந்த பூனை பண்றது, ஏன் இப்படிலாம் சுத்தி சுத்தி ஓடுது, அந்த அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இன்னொரு பக்கத்துல டாம் சாயர் வந்து சிரிப்பே அடங்க முடியல, உருண்டு பிறண்டு ஃப்ளோர்ல சிரிச்சுட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கன்ற ஒரு எண்ணத்துல அப்படியே பிரமிச்சு போய் வேடிக்கை பாக்குறாங்க. பெட்ரிஃபைட் வித் அஸ்டானிஷ்மெண்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டட், ரொம்பவும் ஒரு பயத்தோட அப்படியே நின்னுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அந்த பூனை என்னன்னா சம்மர் சால்ட் எல்லாம் அடிக்குது, சுத்தி சுத்தி ஓடுறது, என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் ஓரமா நின்று இந்த ஆண்ட் போலி வேடிக்கை பாக்குறாங்க பயத்தோட. என்னடா அந்த பூனை இப்படி பண்றது, தன் கண்ணாடியை வந்து மேல நிறுத்தி இப்படி எல்லாம் பாக்குறாங்க. ஒரு பக்கத்துல டாம் சாயர் வந்து சிரிப்பு அடக்க முடியாம ஃப்ளோர்ல நின்று சிரிச்சுட்டு இருக்கான். டாம், வாட் ஆன் எர்த் எய்ல்ஸ் தட் கேட்? என்ன நடக்குது, ஏன் அந்த பூனை இப்படி சுத்துது, என்ன பண்றது அந்த பூனைக்கு? ஐ டோன்ட் நோ ஆன், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல. வை, ஐ நெவர் see anything like it. What did make him act so? எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் என்ன வந்து அந்த பூனைக்கு இப்படி பண்ண வைக்குதுன்னு எனக்கு புரியலையே. ஏன் அந்த பூனை அந்த மாதிரி நடந்துக்கிறது? Deed I don't know, Aunt Polly. Cats always act so when they are having good time. எனக்கு தெரியல. இப்ப பூனைகள்லாம் அதுக்கு நல்ல விளையாடுற நேரமா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்குன்னா இந்த மாதிரிதான் விளையாடும். அதனாலயோ என்னமோ அந்த பூனை அப்படி இருக்கு. தே டு தே, அப்படியா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஆண் போலி வந்து ஒரு ஆச்சரியத்தோட டாம் சாயர் கிட்ட கேக்குறாங்க. So he isn't telling why this cat is behaving in this manner. Yes. So we'll see what is he going to tell now. They do they? There was something in the tone of that made Tom apprehensive. Yes, that is, I believe they do.
You do? Yes, ma'am. The old lady bent down and took the teaspoon and held it up. இல்லது இந்த மாதிரிதான் நடந்துக்குமா? ஆமா, நடந்துக்கும். தலை குனிஞ்சவாக அவங்க பார்த்தா கொஞ்சம் ஸ்பூன் கவனிக்கிறாங்க. She took the teaspoon and held it up. Tom winced and dropped his eyes. அப்படியே முழிச்சுன்னு அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான். Tom only raised him by the usual handle his ear and cracked his head soundly with her thimble. ஆண் போலி என்ன பண்றாங்க, அவனை அப்படி யூஸ்வலா எப்படி காதை திருப்பி அப்படியே எழுந்தி பாக்குறாங்க. என்ன பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. Now sir, what did you want to treat that poor dumb beast so far? ஏன் அந்த பூனையை நீ இந்த மாதிரி நடத்துற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. I done it out of pity for him because he hadn't any aunt. நான் பரிதாபத்துலதான் அவன்கிட்ட அந்த மாதிரி பண்ணேன், வேற எதுவும் காரணமா இல்லை. Hadn't any aunt? You numbskull, what has that gone to do that with it? ஏன் அந்த பூனைகிட்ட போய் நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் அந்த மாதிரி பண்ற? Because if he hadn't once, she would have burnt him out of herself. She would have roasted a bowel out of him, though any more feeling than if he was a human. And Kohli felt a sudden painful regret. இப்பதான் அவங்க உணர்றாங்க, அப்படின்னு தான் பண்ண ஒரு தப்பு தெரியுது. This was putting the thing in a new light. What was cruelty to a cat might be cruelty to a boy too. எது இந்த பூனைக்கு கெடுதல் என்று தோன்றுதோ, இந்த பையனுக்கும் அந்த மாதிரி தானே இருந்திருக்கும், அது தீங்கா தானே இருந்திருக்கும். She began to soften. She felt sorry. அவங்களுக்கு புரிய வந்தது, அந்த பையன் கிட்ட கொடுத்த மருந்து என்னங்கிற ஒரு புரிதல் அவங்க அத்தைக்கு வருது, டாம் சாயரோட அத்தைக்கு. Her eyes watered a little and put her hand on Tom's head and said gently. அவங்க கண்ணுல இருந்து லேசா தண்ணி வருது. அது மட்டும் இல்லாம அவங்க கைய டாம்னுடைய தலைமையில வச்சு மென்மையா சொல்றாங்க. I was meaning for the best. நான் நன்மைக்காதான், இத்தனையும் ஒரு சிறந்த ஒரு ஆஹ் பதில கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறதுதான் பண்ணேன். Tom and Tom, it did it do you good. உனக்கு நல்லது பண்ணதுன்னு தான் நான் நினைச்சேன். Tom looked up in her face with just a recognizable twinkle peeping through his gravity. I know you was meaning for the best, auntie. So was I with Peter. நீங்க எனக்கு நல்லதுதான், சிறந்ததாதான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு எனக்கு புரியுதத்த. அதே மாதிரிதான் நாங்க பீட்டருக்கு பண்ணணும்னு நான் நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சாதாரணமா இந்த டாம் சாயர் அவங்க அத்தைகிட்ட பேசுறான். So it done him good too. I never see him around so since. Oh, go along with you, Tom, before you annoy me again. எங்க போயிடு டாம், இதுக்கு மேல என்ன கடுப்பேற்றதுக்கு முன்னாடி நீ எங்க போயிடு. And you try and see if you can't be a good boy for once and you didn't take any more medicine. இனிமே நல்ல பையனாவாரு இருக்க பாரு, இனிமேயும் என்கிட்ட இருந்து வேற எந்த மருந்தையும் சாப்பிட முயற்சி செய்யாத அப்படிங்கிற சொல்லி இந்த கதைய முடிக்கிறாங்க. So it's a very humorous story wherein this Tom Sawyer tries to play a prank to this Peter with the medicines which his aunt Polly gives it to him. ஒரு குறும்புத்தனமான வேலையை இந்த டாம் சாயர் அவங்க வீட்டுல இருக்கிற இந்த பீட்டர்ங்கிற பூனைகிட்ட அவன் செய்யறான். எதை வச்சு செய்யறாங்கன்னா, இந்த ஆண் போலிங்கிறவங்க ரொம்ப இந்த மருந்துல ரொம்ப ஆர்வம் கூடிய நபரா இருக்காங்க. சோ இவனுக்கு ஸ்கூல் போறதுக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா இந்த பையன் சரியாவான், எப்போ சரியாவான், என்ன பண்ணா சரியாவாங்கிற எண்ணத்திலேயே மருந்து கொடுக்குறாங்க. அது அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்றான், நாளடைவுல இந்த பீட்டர்ங்கிற பூனைகிட்ட அந்த மருந்தை கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அது சுத்தி சுத்தி ஓடுது, அதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சோ இத அவங்க அத்தை வேடிக்கை பாக்குறாங்க. சோ தான் பண்ணது தப்புங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வருது. So she is telling him again, so please be a good boy, don't make me to give you medicines again. மறுபடியும் என்ன மருந்து கொடுக்க வச்சிடாதுங்கிற மாதிரி சொல்லி இந்த கதைய முடிக்கப்படுறது. So this is the story, The Cat and the Painkiller. So a very nice story written by Mark Twain. Any doubts
to anyone regarding the supplementary reading? ஷார்ட் சம்மரியா சொல்லணும்னா இந்த கதையில டாம் சாயர் வந்து அவனுடைய நண்பர் பெக்கி ஸ்கூல் ஸ்கூல் போறது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு பெருசா போறதுக்கான ஆர்வமே இல்லை. ஸோ ஆண் போல் என்னெல்லாமோ வழிகள் தேடுறாங்க. என்னெல்லாம் பண்ணா அந்த பையன் சரியா வாங்குறது பாக்குறாங்க. She began to try various remedies on him. So Tom became fed up with this and he began to like the painkiller and asked for more. அவங்க கொடுக்குற மருந்து ரொம்ப பிடிச்சிருக்கா மாதிரி ஒரு பொய்யான வேஷத்தை போடுறான். தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மருந்து இன்னும் நிறைய கொடுங்கிற மாதிரி சொல்றான். So he used the painkiller to mend the crack on the floor. So he gave the painkiller to Peter and police cat. இந்த பூனை அந்த அத்தையினுடைய பூனைகிட்ட வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு குடும்பத்தனத்தை பண்ணலாங்கிறது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றுது. ஸோ it had an adverse effect on the cat. அந்த பூனைகிட்ட இந்த மருந்து கொடுத்தோன்னு ரொம்ப விபரீதமான செயல்கள்லாம் அந்த பூனை செய்ய ஆரம்பிக்குது. So the cat started to jump around the room. So it did somersaults and many more things. So Aunt Polly saw the cat doing somersaults and she knew that Tom had treated the cat with the painkiller. அவங்களுக்கு புரிய வருது இந்த டாம் பையன் வந்து பீட்டர்ங்கிற இந்த பூனைகிட்ட வந்து இந்த மருந்தெல்லாம் கொடுத்து என்னமோ செஞ்சிருக்காங்கிற ஒரு எண்ணம் தோன்றுறது. So he realized what was cruelty to the cat should be the same to the boy. இந்த பூனைக்கு வந்து பண்ணது கெடுதல்லாம் இந்த பையனுக்கும் அதே மாதிரி தானே. So he stopped giving medicines to Tom. So this was given in a very humorous way. ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துற அளவுல ஒரு ஹியூமரஸ் வேல சொல்லப்பட்டது இந்த கதை. ரொம்ப வேடிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. This is the story, The Cat and the Painkiller by Mark Twain. Any doubts to anyone regarding the story? Fine. Thinking that there are no doubts for today's session, I'll end it over here. We'll again meet in the next class. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம். வெல்க தமிழ்.